எல்லாரும் உட்காருவோம். நாமத்தினால பேசுவோம். இந்த 132வது சங்கீதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை நான் போன வாரம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படாததின் காரணம் என்ன? காரணம் என்ன? இங்க சத்துருக்கு வெட்கத்தை தேவன் உடுத்துவிக்கணும். அப்போ நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சா சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தும் போது தேவன் மகிழ்வார்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கு. அப்போ நீங்க சத்துருவினால் தோற்று போவீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, அவருடைய நாமம் மட்டுப்படும். அதனால நீங்க சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற அளவுக்கு நீங்க பலசாலியாய் மாற வேண்டும். இப்ப ஆண்டவருக்கு பயப்படுதலாம், சத்துருக்கு பயப்படுதலாம்னா யாருக்கு பயப்படுதோம்? பிசாசுக்கு ஏன் பயப்படுதோம்? இல்ல, ஆண்டவர் பலம் தெரியல, பிசாசின் பலம் நமக்கு கண்ணு முன்னால தெரியுது. செய்யணும் வச்சிருவான்னு பயமா இருக்கு. பயமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா செய்வனை வச்சு ஆட்கள் அல்லையா சாகுறாங்க. இவர் தாவீதோட அண்ணன் மாமெல்லாம் இறந்தது பயங்கர கொடுமை. என்ன கொடுமைன்னா டெலிஃபோன் பண்ணிட்டு நான் இப்ப தூக்கு போட்டு சாக போறேன், உடனே வாங்கன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அதே மாதிரி முத்துலட்சுமி செத்தது அக்காண்ட பேசிட்டு இருக்கும்போது வேகமா ஓடி போய் கதவை சாத்திட்டு. எவ்வளவு பெரிய கொடுமைகள்! அப்போ நம்ம கண்ணால் பார்க்கிறோம், இயேசுவை கண்ணால் பார்க்கல, பிசாசின் கிரியைகளை கண்ணால் பார்க்குறோம். தேவனுடைய கிரியைகள் மறைமுகமாக இருக்குது, ஆவியாக இருக்குது. நம்ம அதை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் இல்லை. அதனால் யாருக்கு பயப்படுறோம்? அதுதான் பிசாசுக்கு பயப்படுறோம். அந்த வீட்டில் அவன் அப்படி செத்துட்டானாம், இந்த வீட்டில் செய்வனுக்கு இப்படி செத்துட்டாங்களாம், அந்த வீட்டில் பேய் ஆடுது, இந்த வீட்டில் பேய் பேரே சொல்லுது, நான் இன்னார் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுது. நாக்க நீட்டுது, கண்ணை ஒரு மாதிரி வைக்கி, தண்ணியை ஒரு செம்புனாலும் குடிச்சிருது, என்னெல்லாமோ செய்யுது. அதை பார்க்குறோம். ஆண்டவருடைய கிரியைகள் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அது மறைமுகமாக இருக்குது. அது ஆவிக்குரிய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதனால தான் கிறிஸ்துவனும் கூட அல்லேலூயா ஆண்டவரை விட பிசாசுக்கு பயப்படுவான். இதனால தான் ஆண்டவரை பின்பற்றாம கிறிஸ்துவன் சொல்லி பிசாசை பின்பற்றுகிறான். அல்லேலூயா. இந்த பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? பல கோணங்களில் பிசாசு வந்து தாக்குதுன்னு நான் பல கோணங்களில் பாடம் எடுத்திருக்கிறேன். கொலை தெய்வம் உங்களுக்கு பின்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்ப இடம் கொடுப்பான்னு பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேவன் முன்பாக நடக்கிறார். நீங்க தேவன் அல்லேலூயா வசனத்துக்கு விரோதமாக நடக்கும்போது தேவன் விலகுகிறார், பிசாசு மேற்கொள்ளுகிறான். நீங்க மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறீர்கள், அல்லேலூயா தேவன் மேற்கொள்ளுகிறார், பிசாசு விரட்டப்படுகிறான். இதுக்காக தான் நான் சொல்லுவேன், அநேக நேரம் எப்பவும் இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பிசாசுக்கு அங்க என்ன இல்ல. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்க பாவம் செய்வீர்கள். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் தான் தேவனுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு. அது நம்ம மேல தெளிக்கப்பட்டுட்டே இருக்கணும். தெளிக்கப்படலைன்னா பிசாசு மேற்கொள்வார். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? இல்லைன்னா தேவனுக்குள்ளாகவாவது இருக்கணும், இல்லைன்னா சிலுவையை குறித்ததான அறிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கிறிஸ்துவனுக்கு 90வது சங்கீதம், 91வது சங்கீதம், அல்லேலூயா 103வது சங்கீதம், 147வது சங்கீதம் மனப்பாடமாக உங்களுக்கு தெரியணும். அதுதான் உங்களை பாதுகாக்கிற சங்கீதம். நான் சொல்லலை, யாரு? அல்லேலூயா பில்லிகிராம் சொல்லியிருக்கிறாரு. இந்த 3-4 சங்கீதமும் உங்களை பாதுகாக்கும். என்ன சங்கீதம்லாம்? 47.
திருப்பி சொல்ல 90, 91, 103, 147. இந்த சங்கீதங்களை உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, பிசாசு போராட்டங்கள் வரும்போது, உங்கள் குடும்பத்தில் மனப்பாரங்கள் வரும்போது இந்த சங்கீதத்தை வளைச்சு வாசிக்கணும். அல்லேலூயா. என்ன சங்கீதம்லாம் அலெக்ஸி? இந்த சங்கீதங்கள் தெளிவாக குறிச்சினாலும் வச்சுக்கிடுங்க. பில்லிகிராம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, இந்த சங்கீதத்தின் மூலமாக பல கோணங்களில் நான் தப்பிக்கப்பட்டேன்னு. அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு, இந்த சத்துருவை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்கிறது தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளுக்கும் உங்கள் வீட்டில் வர சத்துரு எங்கள் வீட்டுக்கு வராது. எங்கள் வீட்டுக்கு வர சத்துரு அலைசி வீட்டுக்கு போகாது. அலைசி வீட்டுக்கு போகிற சத்துரு நிஷா வீட்டுக்கு போகாது. ஆனால் போகிற சத்துருலாம் ஒன்று தான். கோணங்கள் வேற. உங்கள் வீட்டில் பண்ணுகிற யுத்தங்கள் வேற, உங்கள் வீட்டில் பண்ணுகிற நஷ்டங்கள் வேற, உங்களை பின்னால் வர்ற சத்துருவின் தன்மைகள் வேற. ஆனால் ஒரே சத்துரு. ரைட். இந்த சத்துருவை நீங்கள் எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அவன் அல்லேலூயா. 3 வசனங்களை வாசிப்போம். தாவீது எப்படி ஜெயிச்சாங்கிறத எழுதியிருக்கோம். வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. இது பூரா சத்துருவின் வேலை. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையோ யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. ஆமென். என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கண்களுக்கு நித்திரையையும் ஆமென் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று ஆமென் கர்த்தருக்கு ஆணையிட்டு ஆமென் யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதுதான் அவனை சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்த காரியம். யாக்கோப்புக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தும் வரை என்னுடைய சுக துக்கங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தேவனுடைய வாசஸ்தலம்னு என்ன அர்த்தம்? வாசம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் வாசஸ்தலம், தங்குகிற இடத்துக்கு பேர். அப்படி இடத்தை ஏற்படுத்தாத வரை நான் போக மாட்டேன்ட்டு பொருத்தனை பண்ணுகிறான். என்ன செய்யறான்? பொருத்தனை பண்ணுகிறான். இது பழைய ஏற்பாடு காரியங்கள். இது எந்த காரியங்கள்? பழைய ஏற்பாடு. நல்லா கவனிக்கிறான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இப்போ இந்த நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பேய் கடுமையாக விளையாண்டுது. மெர்சியமாக தெரிஞ்சிருக்கலாம். மெர்சியமாக்குள்ளே பேய் விளையாண்டுதுன்னு சொல்லுங்களேன். காலை பிரதருக்கு தெரியும். அந்த வீட்டில் பேய் ஆடுதான், இந்த வீட்டில் வேப்பங்களை வச்சு விரட்டிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் மந்திரவாதி முட்டை எறிவான் வெள்ளிக்கிழமை, அங்கே போகாதீங்க, கடைசி வெள்ளி தலைப்புள்ள வெளியே போகாத அப்படின்லாம் ரொம்ப கட்டுப்பாடு. பேய் கூப்பிட்டுது. உங்களுக்கு தெரியுமா? பேய் கூப்பிட்டுது. ஏன் பேபி எங்கே போகிறேன்னு கூப்பிட்டுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கூப்பிடும். அழுதுகிட்டு இருக்க சத்தம் கேட்கும். நம்ம வீட்டு வாசல்ல அழுகிற சத்தம் கேட்கும். கூப்பிடும். அல்லேலூயா. அப்போ நாம் புதிய ஏற்பாடுல நம்மை தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் நீங்கள் மாற்றினீர்களானால் உங்களை சத்துரு மேற்கொள்ளாது. வாசிப்போம். 10வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு ஆமென் அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் ஆமென் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் ஆமென் இங்கே வாசம் பண்ணுவேன். போதும். வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்க. கேஸ்வின் சீயோனை தெரிந்து கொண்டார். சீயோன் என்றால் எருசலேம். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற இடம் சீயோன். சீயோன் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய இடம். சீயோன் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிற தேவாலயத்தையும் குறிக்கும். அல்லேலூயா. அவர் எங்க வாசம் பண்ணுகிறாராம்? அந்த தேவனை அல்லேலூயா மகிமைப்படுத்துகிற வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவ ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு எங்க ஆயத்தம் பண்ணுகிறாங்களோ அங்கே என்ன செய்யறாரு? வாசம் பண்ண. எங்க பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறாங்க? நம்ம தான் பரலோகத்துக்கு என்ன செய்யறோம்? ஆயத்தமாறு. நமக்குள்ள என்னது? வாசஸ்தலம். எருசலேம் யாரு? ஆலயம் யாரு? நான் தான் ஆலயம். நான் தான் எருசலேம். புதிய எருசலேம் யாரு? நான் தான்.
அப்போ இந்த இடத்த, இந்த சீயோனை அவர் என்ன செய்யாரு? அவர் தங்கும் வாசஸ்தலமா என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டார். அது 14வது வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கு என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். கழுதைக்குள்ளே போய் ஏன் வாசம் பண்ணல? அவர் என்ன செய்யல? விரும்பல. நான் இருக்கேன், எங்க அண்ணன் ரசிக்கப்படல, அவனை விரும்பல, என்னை விரும்பி இருக்கிறார். எனக்குள்ள என்ன செய்றாரு? வாசம் பண்ணுகிறார். இவன் ஜான் வெஸ்லியை விட ஜான் வெஸ்லி அண்ணன் நடுவில் யோக்கியனா இருக்கலாம், இவர் அவரை விட பாவத்தில் பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவரை விட்டுட்டு இவரை நேசிக்க காரணம் யாருமே சொல்ல முடியாது. நீங்க பரிசுத்தன்னா தேடி வந்தாரு, அப்ப அவர் பாவி இல்லையா? அவர் பரிசுத்தமா தான் இருக்காரு, நம்மளை விட பரிசுத்தமா இருக்காரு. ஆனால் நான் வாசம் பண்ணும்படியா நம்ம என்ன செஞ்சிட்டாரோ தெரிந்து கொண்டார். அதனாலதான் என்னை எருசலேமா மாற்றுகிறார், என்னை பரலோக ராஜ்யமாய் மாற்றுகிறார், என்னை தேவன் தங்கும் மாற்றிக்கிட்டே இருக்கார். இங்கே விரும்புகிறார், என்னை என்ன செய்யறாரு? விரும்புகிறார். அதனால எனக்குள்ள என்ன செய்யறாரு? தங்கி இருக்கிறார். என்ன தகுதியாம் வாசிக்கலாம். 12வது வசனம், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். நல்ல காரணங்க, சிங்காசனத்தை விட்டு வைத்து தேவன் நமக்குள்ள அமர்ந்திருக்கிறார். எங்க அமர்ந்திருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். நான் தான் தேவன் தங்கும் ஆலயத்துக்கு, எனக்குள்ள சிங்காசனம் விட்டு இருக்கிற தேவனுக்கு நான் தான் ஆசாரியன். நான் யாரு? ஆசாரியன் வாயில எப்பவுமே என்ன இருக்கணும்? துதி. என்ன இருக்கு? அப்ப தேவன் அங்க மகிமைப்படுவாரா? இப்ப உள்ள யார் இருக்கா? அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நாம். அவர் இங்க வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரம் நினைப்பேன், என்னை விட சிவப்பானவங்க, என்னை விட படித்தவங்க, என்னை விட ஞானிகள், என்னை விட பரிசுத்தமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நல்ல பட்டப்பட்டிருப்பான், 10 வயசாக வருமா கரெக்டாக இருப்பான். அயோக்கியன்லேயும் பெரிய அயோக்கியன். ஏன் தெரிஞ்சிட்டார்? அதுதான் கிருபை. அதுதான் என்னது? கிருபை. அல்லேலூயா. நேராவது வேதம் சொல்லுது 2வது வசனத்தில், என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் கைக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடுல இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை, ஆனால் அது தேவனுடைய இரத்தம் அல்ல, ஆடு மாடு இவைகளுடைய இரத்தம் பாவத்தை என்ன செய்யல? நிவர்த்தி ஆக்கல. ஆனால் புதிய ஏற்பாடுல அதே மிருகம் தான் இயேசு ஆட்டுக்குட்டியா என்ன செஞ்சாராம்? வெளிப்பட்டார். பாவத்தை சுமந்து இருக்கிற ஏவாட்டுக்குட்டி. அவர் இரத்தம் சிந்தி எனக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? பாவ மன்னிப்பாகிய உடன்படிக்கை. என்னை நோக்கி பார், என்னை மனம் திரும்ப, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்ய பெற்றுக்கொள். உன் பாவத்திற்காக சாபத்திற்காக நான் மறிச்சிருக்கேன், உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் இது உடன்படிக்கை. என்னோட கொண்ட பண்ணுன உடன்படிக்கைன்னு அர்த்தம். கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க உடன்படிக்கை. என்னது உடன்படிக்கைன்னு? எனக்கு ஒப்பந்தம். கரெக்டான வார்த்தை, ஒப்பந்தம். என்னோட கூட என்ன செஞ்சிருக்காரு? ஒப்பந்தத்துக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? ஆனா அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ரத்தம் கொடுத்திருக்காரு. நான் என்ன கொடுக்கல? ஒண்ணுமே கொடுக்கல. ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த உடன்படிக்கைக்கு என்ன செய்யணும்? உட்படணும்னு என்ன அர்த்தம்? என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறத அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நான் உடன்படிக்கைக்கு என்ன செய்யறேன்? அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கேன். பிள்ளை பிறந்தோடனே அழைச்சி வந்து அம்மா அம்மாலாம் கூப்பிட மாட்டான். நீ எத்தனை பேர் இருந்தாலும் பிள்ளைய தூக்கி வச்சு நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அம்மா எத்தனை தடவை? இல்லைன்னா ஆட்சியை போய் அம்மான்றான். எத்தனை வீட்டில் கூப்பிடுறாங்க, நான் தான் அம்மா, நான் தான். அதே மாதிரி நீர் தான் எனக்கு மறித்தீர், நீர் தான் எனக்கு மறித்தீர், என் பாவத்துக்கு நீர் மறித்தீர். எங்கள் ஆட்சி கொலை பண்ணிட்டா, எங்கள் ஆட்சி வேசியா இருந்தா அதுக்குண்டான தண்டனை எனக்கு வராதபடி நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? மறித்திருக்கிறீர். இது உடன்படிக்கையில் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் என்ன செய்கிறேன்? உறுதிப்படுத்துகிறேன். என்னுடைய அறிக்கையினாலே நீங்கள் உறுதிப்படுத்தும் போதே உங்களுக்கு உறுதியாகும். என்ன ஆகும்? என்ன உறுதியாகும்? அந்த முன்னோர்களுடைய பாவத்திற்கேற்ற தண்டனை உங்களுக்கு என்ன செய்யாது? வராது.
உடன்படிக்கை அவர் என்ன செய்றாரு? உறுதிப்படுத்து. இதுதான் நீங்கள் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதின் அடையாளம். உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறதின் அடையாளம். முன்னோர்கள் செய்த சாபத்தின் தண்டனை உங்க மேல என்ன செய்யாது இருக்கணும்? விழாது இருக்கணும். அல்ல பரம்பரை வியாதிகள், பரம்பரை குணங்கள், பரம்பரை அல்லையா சாயல்கள், பாரம்பரிய தன்மைகள், இதெல்லாம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இப்போதைக்கு என் சாட்சிகளையும் நீ என்ன செய்யணும்? காத்து. என்ன சாட்சியா? அல்லேலூயா. என்ன சாட்சி? இயேசுவை போல மாறுதான். என்ன சாட்சி? இயேசுவை போல மாறணும். அதான் என்னுடைய சாட்சி. அவர் குணம் என்ன குணமோ அது ஏன் குணமா மாறணும். அவருடைய எண்ணங்கள் எதுவோ அது ஏன் எண்ணமா என்ன செய்யணும்? மாறணும். அவர் சிந்தை எப்படி இருக்கணும்? அதே சிந்தை எனக்குள்ள இருக்கணும். அதுதான் என்னது? சாட்சி. ஆண்டவர் அழகா சொன்னாரு, நான் செய்த கிரியைகளும் அதை காட்டிலும் செஞ்சுக்கலா. அல்லேலூயா. இது செஞ்சா என் உடன்படிக்கை நீங்க சரியானபடி கை கொண்டீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன்? வாசமா இருப்பேன். அடுத்த வசனம் சொல்லு, வாசிப்போம். 14 15. ஆமீன். வருவேன். வேதம் சொல்லுது, ஆகாரம் என்னும் அப்பத்தினால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஏழை யாரு? ரூபனையா பார்த்தா நல்ல வெள்ளைங்களையும் போட்டு நல்ல பணக்கார மாதிரி தான் இருக்காரு. ஒரு சொல்லேன், பணக்காரராக இருக்காரு. வீட்டில் எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? இல்லை, வெளிப்பார்வைக்கு இருக்கிறோம். இப்போ தங்கத்தை பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுதா? அந்த ஆனால் வீட்டை போய் பாருங்க, ஃபேனே இவ்வளோ தண்டி தொங்குது. ஃபேனே இவ்வளோ தண்டி தொங்குது. அது வரல. ஒரு பக்கம் ஏசி தான், ஃபேனு தான். அது கெட்டுனதுலேருந்து மருமங்க வரவே இல்லை. ரைட். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, வண்டி விடுங்க. நீங்க பணக்கார மாதிரி தெரியுதுங்க, பணக்காரம் இல்லை. அவ பணக்காரி, ஏழை மாதிரி தெரியுதா? ஏழை இல்லை. இப்ப இதே மாதிரி ஆவிக்குரிய தன்மையில நல்ல அழகா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஆவிக்குரிய தன்மையில மேன்மை உள்ளவர்னு நினைக்கிறீங்களோ? ஒண்ணுமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. உன் போல தெரியும், ஜெபம் பண்ண சொன்னாலும் என்ன ஜெபம் பண்ண தெரியும். ஆனால் மனசு அப்ப யார் ஏழை? என்ன தேவனோடு இருக்கணும்னா ஏழை? பலவீனன்னா ஏழை, ஆவிக்குரிய பலவீனன். நான் இப்ப அறிக்கை செய்தேன், என்னால பாவத்தை விட முடியல, பாவம் செய்கிறேன், நான் ஏழை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், தேவனுக்குள்ள உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, எனக்கு நான் ஏழை, ஆவிக்குரிய ஏழை. நான் வெளியே உள்ள ஏழையெல்லாம் சொல்ல, அந்த ஏழைய பணக்காரனோ ஒன்றுக்கும் உதவாது. இங்கே எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் சரி, இது தேவனுடைய ராஜ்யம் வேற, அந்த உலகத்தின் ராஜ்யம் வேற. அதனால இந்த ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஏழையை சொன்னேன். நான் முயற்சி பண்றேன், விடிய 5 மணி ஜெபத்துக்கு சேர்ந்துடலாம் தான், ஆனா முடியல. பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. அதனால கடைசி இப்படியே சொல்லிட்டு ஓட்டிடுவோம். அவன் தான் யாரு? ஆவிக்குரிய ஏழை. மனசா போடுதான், ஐயோ நான் தண்ணி அடிக்கிறேன், என்ன தண்ணி அடிக்க விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல. அவன் ஏழை, மனசா போடுறான். ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே ஊழியம், கனமான ஊழியம், எழுப்புதல் ஊழியம் என்னால் செய்ய முடியல, அநேக நேரம் எனக்கு வேண்டான்னு நினச்சிருக்கேன். நான் யாரு? எனக்கு ஏழைக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். என்ன வேணும்? ஏழைக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். ஆகாரத்தை யார் தர்றாராம்? தேவன் எனக்கு தர்றார். அல்லேலூயா. என்னை தேற்றுவது அவருடைய அப்பம் என்னும் ஆகாரம். சொல்லுங்க, எதுக்கு? இந்த சரீரத்துக்கு இல்லை, ஆத்மாவுக்கு. அப்போ வேத வசனத்தை அதிகமா என்ன செய்யணும்? சாப்பிடணும். விடிய காலம் சாயங்காலமா என்ன செய்யணும்? விடிய காலம் 10 இட்லி சாப்பிடுவோமா? மத்தியானம் சோறு பழம் சாப்பிடுவோமா?
சாயங்காலம் எப்போ 6 புரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுமா? ஆனா இது சரீரத்துக்கு. ஆவிக்கு என்ன சாப்பிட்டோம்? என்னத்தை சாப்பிட்டோம்? ஆவிக்கு என்னையா சாப்பிட்டீங்க? 5 மணிக்கு ஒரே ஒரு வசனம் வாசிச்சோமே, அந்த ஒரு தோசை சாப்பிட்டா போமா? இங்க தோசை மொத்தம் 4-5 சாப்பிட வேண்டியது இருக்கு. ஆனா வேத வசனம் மட்டும் அந்த ஒரே ஒரு வசனம், அதுல ரொம்ப திருப்தி ஆகுறாங்க. அநேகரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு வசனம் வாசிட்டேன், நைட்ல ஒரு வசனம் வாசிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகாரம் சாப்பிட்டுருக்கீங்க? ஆவிக்குரிய ஆகாரம். நீங்க அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு பிசாசை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அதான் இன்னைக்கு பலகீனமே. அதான் உடன்படிக்கை கை கொள்றது இல்லை, ஆகாரத்தை சாப்பிடுறது இல்லை, வேத வசனத்தை சாப்பிடுறது இல்லை. அதனால ஆவிக்குரிய பலன் இல்லை. அல்லேலூயா. அப்ப எப்பமையா சாப்பிடணும்? தெவட்டு தண்ணியும் சாப்பிடணும். என்ன செய்யணும்? இந்த கருப்பட்டி பாயாசத்தை ரொம்ப நல்லா குடிப்பேன். இப்ப இல்லை. இந்த இந்த பாயசத்தோட அந்த பாயசம் எனக்கு ரொம்ப சிறுபருப்பு கிருப்பெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். அதை குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நாளும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நேரம் குடிப்பேன்? தெவட்டுது வர. ஆமாம். புரோட்டா எத்தனை சாப்பிடுவேன்? எங்கள் வீட்டில் அண்ணனும் தங்கச்சியும் போட்டி போட்டு புரோட்டா சாப்பிட்டாங்க. அண்ணனும் தங்கச்சியும் போட்டி போட்டு புரோட்டா சாப்பிட்டாங்க. அண்ணனை ஜெயிச்சுட்டா தங்கச்சி. எது வரையும் வயிறு என்ன செய்யும்? சொல்லும். வயிறு சொல்லுதா? பசிச்சுன்னா சொல்லுதா? பசிக்கு. நீங்கள் 8 இட்லி சாப்பிட்றீங்க, நான் ஒரே ஒரு இட்லி யார் வீட்டில் ஏவாள் வீட்டில் 100 இட்லி வைக்க, ஒரு இட்லி ஏன் வேண்டவே வேண்டாம். அந்த ஒரு இட்லியும் வச்சப்பட தின்னுட்டு அடுத்தாலும் ஒன்று தயவு செய்து வச்சிடாதீங்க, என்னால் நிச்சய முடியாது சொல்லுது. வயிறு நினைச்சது சொல்லுது. ஆனால் இந்த இதுக்கு மாத்திரம் பசியை நிச்சய மாட்டேக்கு, எடுக்க மாட்டேக்கு. இது ஒரு வசனம் தெரிஞ்சா ரொம்ப திருப்தி ஆகிறோம். அதுக்கு இஞ்சி கொடுப்பாங்க மந்தமாக இருந்ததுன்னா. அது சரீரத்துக்கு இஞ்சி கொடுக்கணும், இதுக்கு மிளகாத்த பொடியை போட்டிடணும். அல்லேலூயா. நல்ல காலுங்க. நீங்க ஆவிக்குரிய அல்லேலூயா பலவீனம், அந்த ஏழைத்தன்மை, அந்த பலவீனம் நீங்கணும்னா அதிகமா வேதவசனத்தை வாசிக்கணும், வேதவசனத்தை பேசணும். எல்லா காரியங்கள்லையும் வேதவசனத்தை பேசணும். அப்படி பேசலன்னா நீங்க தரித்திரனா இருப்பீர்கள் அல்லது ஏழையா இருப்பீர்கள். ஆகாரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. அதுவும் ஆகாரத்தில் ரொம்ப செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் என்ன கறி வைக்க? சிக்கன், அது சூடாக இருக்கும். இன்னைக்கு மட்டன், அது வேண்டாம். மீன், ஃபிஷ் எடுத்துவாங்க. அது என்ன அமிலம் இருக்குது? ஒமேகா 3 இருக்குது. அதனால் ஒமேகா 3 அமிலம் உள்ள மீன்களை வாங்கிக்குவாங்க. அதுவும் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி தேடி பிடித்து என்ன செய்யுங்கள்? வேதவசனத்தை தேடி பிடிச்சி என்ன செய்யணும்? வாசிக்கணும். விடிய காலம் நம்ம வாசிக்கல, சும்மா ஒரு கடமைக்கு தான் வாசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாழ்க்கை முறையில் அதில் தேடணும், தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரமாய் மாறும். அல்லேலூயா. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை புக்கு? எத்தனை புக்கு? 8. எத்தனை சப்ஜெக்டு? 5 சப்ஜெக்ட் தானே. 5 சப்ஜெக்ட்னா 5 புக் தானே இருக்கும். ஓஹோ, அது ஒரு வருஷத்தில் படித்து முடிச்சிருக்கியா? படித்து முடிச்சிருக்கீங்களா? அடுத்த வருஷத்துக்கு போனால் அடுத்த ஒரு 8 புக்கு. அந்த 8 புக்கையும் படித்து முடிச்சிருக்கியா? என்னெல்லாம் படிச்சிருக்கோம், படிக்கலைன்னா அவ்வளவும் பரீட்சை வேறு வருது. கரெக்டாக பரீட்சையில் எழுதி பாஸ் வேறு பண்ணியிருக்கியா? பக்கத்தில் பிட்டடிச்சாவுது. ஆனால் இந்த புக்கை கொடுக்க 10 வருஷமாக படிச்சிக்க முடியலை. 20 வருஷமாக படிக்க அது என்சியில் முடியலை. 50 வருஷமாக படிக்கிறாங்க, முடியலை, படித்து முடியலை. அப்போ ஆகாரத்துக்கு விதவிதமாக இது பங்கு போட்டு கொடுக்க எனக்கு. அது ரைட். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? 16. அதில் உள்ள பரிசுத்தவான்கள் யாரு? நான் தான். அதில் உள்ள ஆசாரியன் யாரு? நான் தான்.
உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்திக்க முடியாம அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரா? நீங்க சுவாத்திரம் பண்றன்னு எந்திரிச்சு நிக்க உண்டான பலன் அவருக்கு இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. இந்த வெயிட்டை தூக்குங்கன்னா, அந்த தண்ணி தொட்டி தூக்குங்கன்னா 2 பேரும் டக்குன்னு தூக்கி கொண்டு வச்சிருந்தீங்க. ஆவிக்குரிய பலன் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உள்ள இயேசு கிறிஸ்துவும். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரு? நீங்க துதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா மகிமைப்படுத்தி பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாகி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இப்படிலாம் இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற தேவன் என்ன செய்வார் தெரியுமா? ஆவிக்குரிய சகல ஆயுதத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வரம், வல்லமை, அபிஷேகம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க இங்க பலவீனரா இருந்தீங்கன்னா அங்க அவரும். அடுத்ததுல 15வது வசனம் திருப்பி வாசிப்போம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். 16 அதன் ஆசாரியர்களுக்கு ஆமென் ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் ஆமென் மிகவும் கம்பீரிப்பார்கள். நல்ல காணுங்க, ரட்சிப்புங்கிற அனுதினம் ஆசாரியனுக்கு உடுத்தப்பட வேண்டும். அடுத்தால 17 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆமென். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம். யார் விளக்கம்? ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அந்த விளக்க உங்களுக்கு ஏற்படுத்தும். அவர் தான் வெளிச்சமாய் மாறுவார். அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் என்ன செய்யாது? இருக்காது. நீங்க வெளிச்சம் இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன வரும்? பிசாசு வரதான் செய்யும். அது எந்த கோணத்திலையும் வரும், எந்த கோணத்திலையும் வரும். அல்லேலூயா. ஒரு ராப்பாடி வந்தான் ஒரு பொம்பளை மிந்தி. ஒரு வீட்டில் வந்து அரிசி தாங்க அப்படின்னா அவங்க நினச்சிட்டு ஒரு சுழல் நிறைய அரிசி கொடுக்கா. அவன் என்னெல்லாமோ சொல்லிட்டு அந்த இதுன்னு என்னெல்லாம் மந்திரம் மாதிரி என்னெல்லாமோ சொன்னான். சொல்லிட்டு உங்களுடைய தோஷம் எல்லாம் சுழவோட போகுதுன்னு சொல்லுங்க. இந்த இங்கன ஒரு பெரிய சாக்கு மாதிரி தொங்க விட்டுப்பான் தெரியுமா? துணினால தச்ச சாக்கு, பை மாதிரி. அது அடுக்கடுக்கா பை இருக்கும், பார்த்துக்கீழோ? நல்லகாலம் இருக்குது. பெரிய பை மாதிரி தொங்கும். டபக்குன்னா நெல்லுக்கு ஒரு பை, அது அரிசிக்கு ஒரு பை எல்லாம் வச்சிருப்போம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போல அரிசி கொடுக்கும். இவன் சொலவோட கொடுத்தோன்னா சொல உள்ள தட்டிட்டு அந்த சொலவை கொடுத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், அது அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். கொம்பும் இயேசு கிறிஸ்து தான், விளக்கும் இயேசு கிறிஸ்து தான். அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண உடனே, இதெல்லாம் ரெடியான உடனே, இந்த வசனம்லாம் நீங்கள் சரியானபடி இருந்தால், உங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சியும் கைக்கொண்டால், தேவன் சிங்காசனமிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால், உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்? கடைசி வசனம், அவன் சத்துருக்களுக்கு அப்பதான் வெட்கத்தை உடுத்துவார். ஆமென். அவன் மீதில கிரீடம் பூக்கும். கிரீடம் என்னது? இங்கிலீஷில் கவன் சொல்லுவாங்களா? கவுன் அது ஒன்றும் தெரியாது. கவுன் என்னமோ கேட்குறவங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. ரைட்டு. தொப்பி சாட்டு. அல்லேலூயா. தொப்பியோட கூடனது இல்லை இது. கிரீடம்னா தொப்பியோட கூடனது. மணிமுடி. அல்லேலூயா. கிரீடத்தை வைப்பார். எதுக்கு கிரீடம் வைக்காரு? இவர் ராஜா. யாரு? ஆசாரியன் மட்டும் இல்ல, இவன் ராஜா. எதை ஆள போறீங்க? இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? எப்படி உலகத்தை ஆளுவீங்க? மாடி தள்ளிட்டு உட்காந்துருவீங்களா? இந்த உலகம் யார் கையில் இருக்கு? பிசாசு கிட்ட இந்த அதிகாரம்லாம் இங்க இருக்கு, பிசாசுகிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்போ பிசாசுக்கு மேல அவனுக்கு வெக்கத்தை உடுத்திட்டு உங்களுக்கு கிரீடத்தை வச்ச உடனே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பிசாசையும் ஆளக்கூடிய அதிகாரம் பெற்ற
ராஜா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம என்ன நான் சொல்ல புரியுதோ? ராஜா நம்ம, அதனால நமக்கு கிரீடம் நம்ம மேல என்ன பூக்கும். பூக்கம்னு எந்த பிசாசையும் நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எந்த பிசாசையும் என்ன செய்வான்? நான் ராஜா, அதிகாரம் பெற்றவன். உலகம் பிசாசின்குள்ள இருக்கு. அந்த பிசாசுக்கு அதிகாரம் செலுத்தி நம்ம என்னை ஜெயிக்க முடியாது. எனக்கு என்ன தந்துட்டாரு? அதிகாரமாகிய இந்த மணிமுடியை தந்துட்டாரு. இதை வச்சு நான் பிசாசை என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். வேதம் தெளிவா சொல்லுது, அவன் மீதினிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அல்லேலூயா. அதனால சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன். எப்படி வெக்கத்தை உடுத்துவேன்னா, சத்துருடைய அல்லேலூயா வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த பிறகு அந்த அதிகாரத்தை எடுத்து யாரு கொடுக்காரு? அவர் பிள்ளையாகிய நமக்கு கூட. ஏன் கொடுக்காருன்னா, நமக்குள்ளே அவர் வாசமாய், எப்படி வாசமா இருக்குன்னா சிங்காசனம் விட்டு வாசமாய் இருக்கிறார். ஏன் சிங்காசனம் விட்டு இருக்காருன்னா, நான் தான் தேவன் தங்கும், அதனால சிங்காசனம் விட்டு இருக்கிறார். நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். எனக்கு பிசாசின் மேல அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பிசாசை என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். சொல்லுங்க, நான் என் குடும்பத்திலே போராடுகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன். என்னுடைய பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சத்துருவை நான் ஜெயிப்பேன். இந்த உலகத்தை ஆளுகிற சக்தியின் மேலே தேவன் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரம் உள்ள பிசாசை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இதுதான் காரியம். அதனால நீங்கள் ராஜாக்களும் பிரபுக்களாகவும் தேவன் தெரிந்து கொண்டார். உங்களுக்குள்ள தேவன் சிங்காசனம் விட்டு பெற்றிருக்கிறார். உங்களுக்கு உலகத்தின் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் வெக்கத்தை சத்ருவுக்கு வெக்கத்தை உடுத்து வைக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உடன்படிக்கையை கை கொள்ளணும், சாட்சியை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்படி கை கொண்டா உங்களுக்குள்ள ஆலயம் கட்டப்படும். அல்லேலூயா. ஆலயம் கட்டப்பட்டு ஆலயத்துக்குள்ள யார் இருப்பா? ஆசாரியன் யாரு? நான் தான். ராஜா யாரு? நீ எப்படி ராஜா ஆனீங்க? இப்படி உலகம் முழுவதும் பிசாசு ஆள்றாங்க. சொல்லுங்க, தேவன் பிசாசை ஆள அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறாரு. அதனால் நான் ராஜா. இதை புரிஞ்சுக்கிடுங்க. ஆசாரியம் என்னன்னா, ராஜா என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இது சொன்னேன். நீங்கள் அவனை ஆளை விட்டுட்டு நீங்கள் பூஜாவா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறும். நம்ம ராஜா அதிகாரம் பெற்றவர்கள். ரைட். எல்லாரும் எழுந்துன்னு இருக்கும்.